வடக்கே கடுமையான ஒரு வறட்சியும், தென் மாவட்டத்தில் ஒரு கடுமையான கனமுதல் மிக கனமழையும் பதிவாக போகுது. இந்த பிப்ரவரி இறுதியிலிருந்தே நமக்கு மழை தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலோட இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 27, 28ல மழை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது. அடுத்து வரப்போகிற நாட்களிலும் பரவலாக மிதமான மழையும், கனமழையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில எதிர்பார்க்க முடியும். ஆகவே தயவு செய்து தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம பல நாட்களாக வெயிலுடைய தாக்கத்தை குறித்து பார்த்தோம். வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகமானதை பார்த்தோம். ஒரு மே மாதத்தில் வரக்கூடிய வெயில் எல்லாம் பிப்ரவரியிலிருந்தே இப்போ பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக இயல்பிலிருந்து மூன்று மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப அதிகமான வெப்பம் பதிவானதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இந்த மிக கனமழை தாங்க. இந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் பதிவானாலும் ரொம்பவே தீவிரமா பதிவாகிட்டு போகுது. உறுதியா நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியல் நம்ம ஏற்கனவே நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்? அதுதான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. மழை வரும் என்பது தெரியும். மார்ச் முதல் வாரங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனா ஒரு எத்தனை சென்டிமீட்டருங்க எதிர்பார்க்கலாம்? கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, இது வந்து ஒரே நாள்ல நமக்கு மொத்த மழையை வந்து கொட்டி தீர்க்க போறது கிடையாது. ஏன்னா மார்ச் முதல் வாரம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதின்னு சொல்ல நிறைய பேர் வந்து குழப்பத்துல மார்ச் 1ஆம் தேதியா இல்ல மார்ச் முதல் வாரமா அப்படின்ட்டு. மார்ச் முதல் வாரங்கள் முழுவதும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரே நாள்ல வந்து அதிக மழை பொழிவுங்கிறது இல்லை. பரவலாக ஒவ்வொரு நாளும் கனமழையாகவே பதிவாகிட்டு இருக்கும். விட்டு விட்டு மழை வந்திருக்கும். 24 மணி நேரமும் கனமழை தொடர்ந்து பெய்ய போறதும் கிடையாது. இடைவெளி விட்டு பரவலாக நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு. உங்களுக்கு வானிலை முழுவதுமாக அப்படியே மாறப்போகுது. இப்போ எப்படி நீங்க வெயில பார்த்துட்டு இருக்கீங்களோ, அப்படியே நீங்க மறுபடியும் மழைய பார்க்க போறீங்க. இது என்ன நவம்பர் மாதமா, மார்ச் மாதமா, இல்ல நவம்பர் மாதமான்னு கேட்கிற மாரி ஒரு சிறப்பான மழை பொழிவு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகவே வட தமிழகத்தில் வறண்ட வானிலை தாங்க இருக்கும். ஏன்னா நெறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிக கனமழை வந்துராதான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கீங்க. கண்டிப்பா எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம சொல்லிடுறோம். வட தமிழகத்தில் வறண்ட வானிலையும், தென் தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் கடுமையான கனமழையும் உறுதியாக பதிவாகும். மார்ச் முதல் வாரம் தென் கடலோர மாவட்டம் குறித்து கொள்ளுங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதி முழுவதுமாகவே பலத்த மழை அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. பிப்ரவரி 27, 28 மழை ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டத்தில் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் பிப்ரவரி 27, 28 நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். மிதமான மழையாக பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் மார்ச் 1, 2 வரும்போது உங்களுக்கு இன்னும் தீவிர மழை பொழிவுகளாக இந்த பகுதிகள் இருக்கும். காற்றுடைய வேகம் குறிப்பாக குமரி கடல் பகுதிகளில், மன்னார் வளைகுடா இது போன்ற இடங்களில் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். இப்போ நமக்கு எல்லாமே இயல்பாக தாங்க இருக்கும். இப்போ நமக்கு வந்து மழை வருவதற்கான அறிகுறி எதுவுமே நமக்கு தெரியாது. நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், அப்படி ஒன்றும் பெருசாக மழை வர மாதிரி ஒரு அறிகுறி கூட இல்லையேங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு எந்த விதமான வானிலையில் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் சொல்கிற தேதிகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழை முற்றிலுமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த தேதிகளில் மழை வரும்னு சொன்னோமோ சரியாக அந்த தேதிகள் எல்லாமே நமக்கு மழை வந்தது. அதே மாதிரி இந்த மார்ச் முதல் வாரத்திலும் மழை வரும். ஆனால் வந்து எந்த மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்குங்கிறது நேற்று வானிலை அறிக்கையில் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். கேட்கலன்னா போய் கேளுங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம இதில் தெளிவுபடுத்துகிறோம். தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த தீவிரமான கனமழை பொழிவுகள், மற்றபடி எங்கும் கிடையாது. மதுரை, திண்டுக்கல் பொறுத்தவரை, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக மார்ச் முதல்ல எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற பகுதிகள்லாம் கன முதல் மிக கனமழையாக பதிவாகிடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டமே கூட 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்லாம் கூட நம்ம மழை பொழிவை பார்க்க போகிறோம். ஒரு கோடை காலம் ரொம்ப தீவிரமாக வருவதற்கு முன்பதாக ஒரு மழை பொழிவுகளை நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் சேர்ந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுத்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகும். இதோ ஒரு இடம் 2 இடம் மட்டும் கிடையாதுங்க. இப்போ சொல்லிட்டு இருக்க மழை வந்து மாவட்டம் முழுவதும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கோடை காலம்ல வந்துட்டாலே நமக்கு வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் மழை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. மழை வந்து பகுதியான மழை இல்லை.
நமக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுவதும், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேனி, தென்காசி, கன்னியாகுமரி முழுவதுமாக நிறைய பகுதிகளில் இந்த கனமழையானது நமக்கு பதிவாகிறோம். அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தோம். அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்குது, இங்கெல்லாம் எப்போ மழை தொடங்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படுமானால் கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எச்சரிக்கைகள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மழை பற்றின தகவல் இனி அதிகமாக வரப்போகுது. வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகுமா? ஏன்னா மார்ச் மாதத்தில் ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகுமா, அல்லது ஏப்ரலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகுமா, நிறைய தகவல்கள் கேட்குறீங்க. ஆமாங்க, இந்த மார்ச் முதல் வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து தமிழகத்திற்கு நல்ல ஒரு மழை கொடுக்க போகிறது. அதுக்கப்புறமும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் மார்ச் மத்தியில், அப்புறம் மார்ச் இறுதியில். இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் இந்த காலகட்டங்களிலும் நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் உருவாகும். ஆனால் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வராது. மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகிற தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வராமல் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரக்கூடும். அப்படி நகரும் போது வடக்கு திசை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா தமிழகத்தை ஒட்டி நெருங்கி வரும் பொழுதுதான் நமக்கு அந்த மழை பொழிவு கிடைக்குமே தவிர, ஒருவேளை அது விலகி சென்றால் நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால மார்ச் 15ஆம் தேதி அல்லது மார்ச் 30ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகிற எல்லா தாழ்வு பகுதியும் ஒரிசாவுக்கோ, மேற்கு வங்கத்துக்கோ, மியான்மருக்கோ போகலாமே தவிர தமிழ்நாட்டிற்கு நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேண்டுமென்றால் தமிழகத்தை ஒட்டி அது வந்து போகும் பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கலாமே தவிர, மற்றபடி எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக நமக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கரையை கடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மார்ச் முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழைங்கிறது தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் கொட்டி தீர்க்கக்கூடும் நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. சரி, மற்ற மாவட்டங்கள் பார்த்துடலாம். ஏன்னா கேடிசிசி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன ப்ரோ எங்கள் ஊருக்கெல்லாம் ஒரு மழை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, இப்போ சொன்ன இந்த மாவட்டம் எல்லாமே வறட்சி தான். மேகக்கூட்டங்கள் கூட நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து கடும் வறட்சியாக இருக்கும். வானம் வந்து சில இடத்துல, அதாவது அந்த மழை வரக்கூடிய நாட்கள் மார்ச் முதல் வாரத்தில் வேணால் ஆங்காங்கே மேகமூட்டங்களாக இருக்கும். தற்போதைக்கு மழையும் இல்லை. பனிப்பொழிவுங்கிறது பிப்ரவரி இறுதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் தொடரும். அதே மாதிரி பகல் நேர வெப்பநிலையும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா 3 மாவட்டங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை இருக்குது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். அப்புறம் புதுக்கோட்டையில் கொஞ்சம் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் வந்து வான மேகமூட்டமும் லேசான சாரல் மழை போல் ஆங்காங்கே இருக்குமே தவிர பெரிதளவில் மழை வாய்ப்புகள் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சியில் பெரிதளவில் மழை கிடையாது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஆனால் நமக்கு இந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அதாவது வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டோம். புயல் வருமானு கேட்குறீங்க. புயல் கிடையாது, மழை மட்டும்தான். கொஞ்சம் வலுவாக இருக்கும். தென் மாவட்டத்தில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவுகளாக எதிர்பார்ப்புகள் இருக்குது. கேடிசிசியில் ஏதாச்சும் மழை வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம உறுதியாக அறிவிக்கிறோம். தற்போதைக்கு எதுவும் இல்லை. தொடர்ந்து பகல் நேரங்கள் அனல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் அனல் காற்று வீச போகுது வரும் நாட்களிலும். மார்ச் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் ரொம்பவே மோசமாக இருக்கும். அதாவது ஒரு அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தொடங்கினது போலவே இருக்கும். நமக்கு வந்து இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். தேதிகள் வந்து நீங்கள் உங்களால் நம்ம குறித்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா பெஸ்ட் ஆஃபரில் இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம்.